ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ரிக்கவரி மோடில் முடிஞ்சிருக்கு. இந்த ரிக்கவரி ஆனாலும் முக்கியமான பாயிண்ட்டை கிராஸ் பண்ணல. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷனில் தான் நிஃப்டி இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே, ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ரிக்கவரி மாதிரி ஆகிட்டு அகெயின் செல் ஆன் ரைஸ் முடிப்பாங்க. பட் ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் நல்ல ரிக்கவரி. இன்னொரு சைடு இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் பீஸ்ட் மோடில் இருக்குதுன்னு சொல்லலாம். என்எல்சி இந்தியா இந்த ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது பாசிட்டிவாக தான் இருந்தேன். நான் நேற்று வீடியோ கூட சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 20% ஏறி முடிஞ்சிருக்கு. 20% ஹை கிட்ட 17-18% ஹை போயிட்டு ஒரு 14-15% செட்டில் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் நான் நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த பிரேக் அவுட்டில் வாங்கியிருந்தது. நல்ல ரிட்டர்ன்ஸு இன்றைக்கி கட் பண்ணிட்டேன். பட் இப்போ புதுசாக வாங்கலாமான்னா இந்த ரிசல்ட்டு சீசன், இந்த ரேலிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். சம்டைம் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கப்புறம் ஹை போனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேதாந்தா இதுவும் ஒரு நல்ல மூமெண்டமில் இருக்குது. ஆக்சுவலாக அது டி மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷேர் லிஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கும் தொடர்ந்து ப்ரீவியஸாக பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக ஆல் டைம் ஹையில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது இண்டால்கோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்டாக்ஸில் இருக்கும். இண்டால்க்கும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதோட ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 1200 பக்கத்தில் இருக்குது. ஸோ இண்டால்கோ அப்புறம் பார்த்திங்கன்னா என்எம்டிசி இதுவும் ப்ரீவியஸ் ஹை உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலி இதோட ஆல் டைம் ஹை 95. என்எம்டிசி இந்த 95 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இது 2 இயர்ஸோட ஹை இது. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. என்எல்சி இந்தியா ரேலி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல மூமெண்டமில் பிஎஸ்சி பாட்டு மேலே போயிட்டே இருக்காப்புல. இது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் போகலாம் கேட்டாங்க. எம்சிஎக்ஸ் அந்த டவுன் அப் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிருக்கு. இது 3339 க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கு 3300 மேலே ரீட்டன் ஆகிட்டே இருந்தால் அப் ட்ரெண்ட் மோடில் தான் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன ட்ரையாங்கல்னு சொல்லுங்கள். ஸோ கிராஜுவல் அப் சைடு இருக்கும். ஸோ லுக்கிங் குட். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே க்ளோசிங் வரணும். இதுக்கு மேலே க்ளோசிங் கிராஜுவல் அப் ட்ரெண்டில் இருக்கும். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு ப்ரீவியஸாகி உடச்சி புது உச்சத்தில் க்ளோசிங் வச்சுருக்கு. ஆக்சுவலாக பிஎஸ்சியோட டார்கெட் லாங் டேர்மில் 4800 தான் இருக்குது. இது அதுக்கு டார்கெட். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 18% இருக்குது. ஸோ இது உடனேலாம் போகாது. ஏன்னா இங்கேருந்து நல்ல ரேலி, அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மொமெண்டம், ஏன்னா இந்த இடத்துல லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆச்சுல, பிரேக் அவுட்டாக இப்போ மொமெண்டம் கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவாகி ரீட்ரேஸ் ஆகும். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பிஎஸ்சிலும் சரி எம்சிஎக்ஸ்லும் சரி ரொம்ப ஹை மொமெண்டம் ஸ்டாக்கு. பட் லுக்கிங் குட். இந்த மாதிரி டைமில் ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஆனால் கரெக்டான டைமில் வாங்கிட்டு உடனே வெளியே வந்துடணும். வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் கரைஞ்சிரும். ஸோ கரெக்டாக என்ட்ரி கொடுக்கணும். ஒரு 2-3 டேஸில் ஒரு 7-8% கிடச்சுன்னா கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸ்விங் ட்ரேடருக்கு சொல்கிறேன். மொமெண்டம் லூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் இன்ட்ராடேயில் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் கட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. மற்ற எல்லா செக்டாரும் ஒன்றும் திரும்பலை. மெட்டல் செக்டார் நல்லாயிருக்கு. நிஃப்டி இன்றைக்கி ரிக்கவரிக்கு மெயின் ரீசன் ஹெச்டிஎஃப்சியோட ரிக்கவரி. ஸோ நிஃப்டி ரிக்கவரி ஆனாலும் அந்த ப்ரீவியஸ் அந்த ஹையை இன்னும் கிராஸ் ஆக்சுவலாக இந்த இடத்த கிராஸ் ஆகி தான் ஒரு ஃபீரியஸான செல்லிங் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் இங்கே இருக்குது 23,128. அது பக்கத்தில் இன்னும் வரல. இன்றைக்கி ஹை 23,800 போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் 23,689 வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுனா சம்டைம்ஸு இப்போ நாளைக்கு கூட திருப்பி ஃபால் ஆகலாம். செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷன். ஸோ அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா திருப்பி அந்த 23,800 மேலே போனால் தான் கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்காதீங்க. 23,800 கிராஸ் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா அது இந்த இடத்துல செல் ஆன் ரைஸ். ஏன்னா இங்கேருந்து இன்னும் ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்கலை. 2 கட்டம் தெரியுதா உங்களுக்கு? 2 கட்டானில் சுற்றிட்டுருக்கு. ஸோ ஒன்று இந்த சப்போர்ட்டில் ரிவர்சல் ஆகணும், இல்லை இந்த 2 தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல திரும்பிச்சுன்னா நாளைக்கு திரும்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மேலே போச்சுன்னா அதை பற்றி அப்புறமா பேசுகிறேன்.
இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ் அதாவது செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷனில் தான் வந்து இருக்குது. இன்றைக்கி நடந்த ரெக்கவரி கூட அதான் கிளியராக சொல்லுது. ஏன்னா விழுந்த ஒரு 4-5 டேஸ் செல்லிங்க்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. அந்த ரெக்கவரி வந்து நெக்லைன் பார்த்திங்களா கரெக்டாக அந்த ரீட்ரேஸ் தொட்டுட்டு இப்போ பேங்க் நிஃப்டி கூட இந்த 54,400 டச் பண்ணிட்டு க்ளோசிங் வந்து 128 வச்சுருக்காங்க. ஸோ இங்கே திரும்பிச்சுன்னா கூட அந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஒரு நல்ல ரிக்கவரி வந்திருக்கு. அதுதான் ரீசன். நிஃப்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 3% வரைக்கும் ரிக்கவரி ஆகிருக்கு. பட் வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு பெரிய மொமெண்டமும் இல்லை ஹெச்டிஎஃப்சியில் பொறுத்த வரைக்கும். சின்ன சின்ன பார்த்திங்கன்னா ஸ்மால் டவுன் ட்ரெண்டில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ட்ரெண்ட் லைன் போடாலே தெரியும் ஒரு ஃபாலிங் வெஜ் மோடில் வந்து வந்துட்டுருக்காப்புல. ஸ்லோவாக ப்ரீத் பண்ணி ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணணும். 800 க்ராஸ் பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா வந்து இந்த இடத்துல தான் சுற்றிட்டுருக்கும். சைட் வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ அதனால் ஸ்ட்ராங் ரிக்கவரி வந்து அந்த செல்லிங்க்கு ஒரு ரிக்கவரி வந்திருக்கே தவிர ரிவர்சல் ஆகிற அளவுக்கு ரிக்கவரி வந்து இல்லை. ரிலையன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரீசன்ட் செல்லிங்கில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பால். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா இந்த 1003 கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோவாக தான் ஆகுது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 1348-50க்கு பக்கத்தில் ப்ரீத் பண்ணி மொமெண்டம் க்ரியேட் ஆகுது வாய்ப்பு. அப்பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம். லார்ஜ் கேப் என்ன பாலாஜி ப்ரோ எல்லாமே மிட் கேப் ஸ்மால் கேப்பாக சொல்கிறீங்க, லார்ஜ் கேப் வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, லார்ஜ் கேப்பில் பாரதி ஏர்டெல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து இன்றைக்கி நல்லா 5% 4% வரைக்கும் ஏறி முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு ரிவர்சல் பாயிண்டில் இருக்குது. ஸோ ஒரு 15% இன்னும் ஆல் டைம் ஹை இருக்குது டார்கெட்டு. நல்ல டவுன் ட்ரெண்ட். இப்போ ரிவர்சல் ஆகிற ஸ்டேஜ் இந்த 1900 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணணும். நாளைக்கு கிராஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம், அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். லார்ஜ் கேப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாரதி ஏர்டெல்லை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த ஐடியோட செல்லிங் இன்றைக்கும் பாருங்களேன். நிஃப்டி ஐடி கண்டினியூஸாக வந்து பேக் டு பேக் இன்றைக்கும் வந்து ஒரு செல்லிங் மோடில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்துகிட்டே இருந்தால் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போகும் ஐடி செக்டார். 65% இது வரைக்கும் டிசிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே விழுந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி டே கேண்டலில் சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி வந்திருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 51% விழுந்திருக்கு. ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க கம்பெனியாக இருந்தால் 60-65% மேலே விழாது. இன்னும் என்னதான் செல்லிங் இருந்தாலும் இன்னும் ஒரு 15% தான் விழணும் டிசிஎஸ். அதுக்கு மேலே விழுந்ததுன்னா அது வந்து ரிசெஷன்னா என்ன, இதுக்கப்புறம் மீண்டு வரவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். அது ரொம்ப மோசமான நிலைமை. அது இந்த கம்பெனிக்கு வரணுமா அப்படின்னு ஒரு ஐடி செக்டாருக்கே அந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் இப்போ தெரியுது. பார்ப்போம். சரி, ஸோ ஹோப் பாசிட்டிவாக நடக்கும்னு நம்புவோம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே முக்கியமான டே. ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவனமாக இருங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மே மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கம்மிங் சாட்டர்டேயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஈவினிங் இல்லை சாட்டர்டே மார்னிங் டெலகிராமில் ஷார்ட் லிஸ்ட்டை போடுவோம். எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்டோம். கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல யாராவது ஜாயின் பண்ணலாம். அதாவது மார்க்கெட்டில் இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சரி, இன்ட்ராடே பண்ணுறவங்க சரி, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் வந்து கரெக்டாக ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுதான்னா ஒரு கொஷின் மார்க்கு. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணாமல் வெறும் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை ஸ்பெசிஃபிக்காக ரிசர்ச் பண்ணுறது, மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ரியல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, இது வந்து அப்சர்வேஷன் தான் உங்களுக்கு மேட்டர். அது வந்து நிறைய டாபிக்ஸ் கான்செப்ட்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த கெயின் வந்து வரும். அதாவது நீங்களே இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஸ்கில் வரும். அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. எதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.